கொஸ்டின்ஸ் கேட்கும் போது சரணே அவங்களால ஆன்சர் பண்ண முடியல. ஆன்சர் பண்ண முடியாமல் அவங்க கன்ஃபஸ் பண்ணிட்டாங்க குழந்தைய நான் தான் கொண்டேன்னு சொல்லி. பெண் அப்படிங்கிறதுக்காக எந்த வித கருணையும் காட்டப்படாது. தப்பு செஞ்சா தப்பு தான். பிரணவும் நானும் பிரியணும்னா ஒரே இடத்துல இருக்கிறது இந்த குழந்தை தான். என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல அப்படின்னா, அதாவது அந்த உப்பு படிந்த ஆடை, அந்த படுக்கை விரிப்பு இருக்குல்ல, அது அந்த பால் புட்டி, அப்புறம் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ், குழந்தையோட ட்ரெஸ், இதெல்லாம் வந்து எவிடன்ஸாக எடுத்திருக்காங்க. திரும்ப 2வது வாட்டி தூக்கி அடிச்சிருக்காங்க. திரும்பவும் அந்த குழந்தை சாகலை அப்படின்னு தூக்கி கடலில் வீசியிருக்காங்க. குழந்தை காலைல 4 மணிக்கு எழுச்சி இந்த ஒரு ட்ராமாவை பண்ணியிருக்காங்க. 10 மாதம் சுமந்து பெற்ற குழந்தையே நீங்கள் அது வேற ஒரு ஆளுக்காக பண்ணுறீங்கன்னா. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நுழைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். மேடம், கேரளாவில் ஒரு இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு குழந்தைய வித்தியாசமான முறையில் கொண்டிருக்க ஒரு தாய். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்கு. எப்படி அந்த பெற்ற தாய் அந்த குழந்தைய கொன்னாங்கிறது எப்படி மேடம்? இது எப்படி நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்க்கும்போது எப்படி தாங்க இவங்களுக்குலாம் மனசு வருதுன்னு தான் இருக்குது. ஏன்னா பொதுவாகவே சொல்கிறது என்னென்னா, லைக் ஃபிசிக்கலாகவும் ஆண்கள் பெண்கள் டிஃப்ரெண்ட், அதே மாதிரி சைக்கலாஜிக்கலாகவும் ஆண்களை விட பெண்கள் வந்து இலக்கிய மனசு உள்ளவர்கள். நானும் ஆக்சுவலி ஒரு பெண்ணாக இருந்துட்டு எனக்கு இதை சொல்கிறதுக்கே வந்துட்டு ரொம்ப வேதனையாக தான் இருக்குது இந்த இடத்துல. திரும்ப நம்ம முன்னாடி வீடியோவில் பேசின மாதிரி தான், பெண்களை எதுலையோ வளர்ச்சி பாதையை நோக்கி போங்கன்னா இது வந்து பின்னோக்கி திரும்ப வந்துட்டு பெண்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம், பெண்களா இந்த கடவுளுக்கு ஈக்குவலா ஒரு புனிதம், அதாவது சக்தி இல்லைனா சிவன் இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே போய் இந்த மாதிரி சில பேர் செய்கிற தவறுனால, ஏன்னா ஐ திங்க் நம்ம இன்னைக்கு பேசின எல்லாத்துலேயுமே எல்லா இஷ்யூஸுமே பெண்கள் தான் குற்றவாளிகளாக. ஆமாம் இல்லையா? பெண்களை மையப்படுத்தி தான் இருக்குது அந்த விஷயம். ஓகே, அதாவது குற்றவாளின்றது இன்னும் ஒரு விஷயத்தில் ப்ரூவ் ஆயிடுச்சு, மற்ற 2 விஷயத்தில் இன்னும் ப்ரூவ் ஆகலை இல்லையா? பெண்களை மையப்படுத்தி ஒரு இஷ்யூன்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது அகெயின் இந்த இஷ்யூலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கள்ளக்காதலுக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான் இன்னைக்கு செக்ஷன் 302 ஐபிசி. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி போது அப்போ ஐபிசி இருந்தது இல்லையா, இந்தியன் பீனல் கோட். அதில் மர்டர் அப்படிங்கிறதுக்கு கீழே இன்னைக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இன்னைக்கு இருக்கு இது. ஓகே, என்ன நடந்தது இதில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அகெயின் பார்த்தோன்னா கேரளா மாநிலத்தில் நடந்த ஒரு இஷ்யூவாக தான் இது இருக்குது. அதாவது February 17, 2020 அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லைக் அந்த யாருக்கு தண்டனை கொடுத்தாங்களோ அந்த பெண்ணினுடைய பேர் சரண்யா. சம்பவம் நடக்கிறப்ப அவங்களுக்கு 22 வயது. அவங்களுடைய கணவர் வந்து பிரணவு, 1.5 வயசு ஆண் குழந்தை. ஓகே, இவங்க என்ன ஆகுதுன்னா, ஒரு காலையில் ஒரு இயர்லி மார்னிங் அந்த டைமில் ஒரு 4 o'clock அந்த மாதிரி டைமில் வச்சுக்கோங்களேன், எந்திரிச்சு ஐயோ பக்கத்தில் படுத்துருந்த தன்னுடைய குழந்தைய காணலன்னு சொல்லி அவங்க ஒரே கூச்சலிடுறாங்க, கத்தி கூச்சலிடுறாங்க. ஐயோ குழந்தைய காண, யார் தூக்கிட்டு போனான்னு தெரில, என்னன்னு தெரிலன்னு சொல்லி கூச்சலிடுறாங்க அவங்க கிளம்பி. ஓகே, கூச்சலிடும் போது கணவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ குழந்தைய காணுமான்னு சொல்லிட்டு கணவர், அப்புறம் வெளியிலேருந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து குழந்தைய தேட ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைய தேட ஆரம்பிக்கும் போது தான் அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அவங்க வீட்டிலேருந்து ஒரு 50 மீட்டரில் பீச். அந்த பீச்சில் அந்த குழந்தையுடைய உடல் கரை ஒதுங்கியிருக்கு. ஓகே, எல்லாருக்குமே அதை பார்க்கும்போது ஐயோ என்ன அப்படின்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவினர்கள் இப்போ என்ன ஆகுது, இவங்களுக்குள்ள முன்னாடி இருந்த இந்த சண்டைகள் பிரச்சனைகள் போயிட்டு இருந்திருக்கு. அது 2 பக்கம் உறவினர்களுக்கும் தெரியும். இந்த சரண்யாவுடைய உறவினர்கள் வந்து பிரணவ் மீதும், பிரணவுடைய உறவினர்கள் சரண்யா மீதும் குற்றம் சாட்டுறாங்க. உன்னாலதான் குழந்தை செத்துது, நீ தான் குழந்தை சாவுக்கு காரணம் அப்படின்னு மாற்றி அவங்க சொல்லும் போது போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. 2 சைடும் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எல்லாருமே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போலீஸ் ஸ்பாட்டுக்கு வராங்க. ஸ்பாட்டுக்கு வந்து குழந்தையோட உடலை வந்து கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிட்டு, அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு இடத்துல வந்து சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் என்னென்ன இருக்குன்னு கேதர் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறதுக்காக இல்லையா? ஸோ அப்போ அங்கே போகும்போது அந்த குழந்தையோடைய உடல் இருந்தது இல்லையா, அந்த கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா பால் பாட்டில் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு. இந்த பால் புட்டி இல்லையா, இந்த பால் பாட்டில் பக்கத்துலேயே ஸ்ட்ராங்கான ஃபுட் பிரிண்ட்ஸ் இருந்திருக்கு. காலோட நல்லா பதிஞ்சிருக்கு கால் தடம். உடனே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சொல்லி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதை எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்கேன் பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டு இங்கே என்ன ஆகுதுன்னா, போலீஸார் திரும்ப வந்து அவங்க விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அகைன் குழந்தையோட அப்பா அம்மா கிட்ட முதல் விசாரணை கேட்குறாங்க. குழந்தைக்கு எத்தனை வயசு ஆகுது, ஒரு ஃபார்மல் கொஸ்டின்ஸ் எல்லாமே. குழந்தைக்கு குழந்தை வந்து நடப்பானா, ஒரு ஏன் அப்படி அந்த கொஸ்டின் கேட்கப்பட்டதுன்னா, ஒருவேளை குழந்தை நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு நடந்து போயிட்டானோ, தண்ணி இல்லை குழந்தை நடந்து போய் தண்ணியில் விழுந்துட்டானோ அப்படிங்கிற மாதிரியான விதத்துல எல்லாம் கொஸ்டின் கேட்கப்படுது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போலீஸ் வந்து அங்கே என்கொயரியில் இருக்கும் போது அந்த குழந்தையுடைய தந்தையாகிய பிரணவ் முகத்தில் வந்து ஃபுல்லாக வருத்தமும் துயரம் அதுதான் அங்கே வந்து போலீஸாரால் பார்க்க முடிஞ்சிருக்கு. இதே அவங்களுடைய மனைவி தாய் சரண்யா கிட்ட கேட்கும்போது ஒரு விதமான படப்படப்பும் பதட்டமும் அங்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ போலீஸார் அங்கேருந்து ஃபர்ஸ்ட் க்ளூவை எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் க்ளூவை எடுத்துட்டு மேலே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும் போது சரண்யா அவங்களால ஆன்சர் பண்ண முடியல. ஆன்சர் பண்ண முடியாமல் அவங்க கன்ஃபஸ் பண்ணிட்டாங்க குழந்தைய நான் தான் கொண்டேன்னு சொல்லி. ஒத்துக்கிட்டாங்க.
பதில் சொல்ல முடியாம ஒத்துக்கிட்டான் நான் தான் கொன்னேன்னு. இல்ல எதனால கொல்லணும்? நான் தான் கொன்னேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. உடனே போலீஸர் அடுத்தது என்ன கேட்பாங்க, எதனால கொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. இந்த சரண்யா வந்து கேரள மாநிலம் கண்ணூர் தையல் பகுதியை சார்ந்தவங்க. இவங்களுக்கும் பிரணவுக்கும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆனபோது அந்த 1.5 வயசு பையன் வந்து பிறந்திருக்கான். கல்யாணம் ஆனதுலேருந்து 2 பேருக்குள்ள இந்த தொட்டதுக்கெல்லாம் சண்டைன்னு பேசினா சண்டை என்ன அந்த மாதிரி சண்டை வந்துட்டு இருந்திருக்கு. அப்பதான் இந்த கள்ளக்காதல் வந்து உள்ள வந்தது. இந்த சண்டையில நிதின் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தன்னுடைய கணவர் பிரணவோட ஃப்ரெண்டு. ஓகே, பிரணவ் பார்க்க அடிக்கடி வீட்டுக்கு வரும்போது இவங்க சண்டைக்குள்ள வந்து சமாதானப்படுத்துறது அப்படிலாம் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு கான்வர்சேஷன் ஃபோன் கான்வர்சேஷனா மாறுது. ஓகே, வீட்டுக்கு அடிக்கடி வந்தா சந்தேகப்படுவாங்க சொல்லிட்டு ஃபோன் கான்வர்சேஷனா மாறுது. ஃபோன் கான்வர்சேஷனா மாறி ஃபோன்ல வந்து இவங்க சொல்றாங்க, இல்லை என்ன பண்ணாலும் வந்து இவர் என்ன திட்டிட்டு தான் இருப்பாரு, எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்துட்டு இவங்க வந்து சொல்லிட்டே இருக்காங்க. கூடவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குழந்தைக்காக நான் பார்க்குறேன், குழந்தைக்காக வாழ்ந்தாகணும் இவர் கூட. நான் எல்லாருமே சொல்ற ஒரு டிவோர்ஸ்ன்னு வரப்போ இல்லை பிரச்சனைன்னு வரப்போ குழந்தைலாம் நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு போயிடுவேன், குழந்தைக்காக தான் நான் வாழ்றேன்னு எல்லாருமே சொல்லுவாங்கல்ல. இந்த பாயிண்ட்டை அங்கே சரண்யாவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை சொல்லும் போது நித்தி நாங்கள் என்ன சொன்னதாக இருக்கு அப்படின்னா, குழந்தை மட்டும் இல்லைன்னா உங்க கூட நானே வாழ்ந்திருப்பேன், நானே உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்ன பாயிண்ட் இவங்களுக்கு வேற கேவலமான வழியில ஸ்பார்க் ஆயிருக்கு. குழந்தை இருந்தா இவர் கூட வாழ முடியாது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணிருக்கலாம், எனக்கு இவங்க கூட வாழ விருப்பம், டிவோர்ஸ் அப்ளை பண்ணி குழந்தைய ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து அவரது ஒழுங்கா போயிருக்கலாமே, இவங்க போயிருக்கலாம்ல. ஆனா அவங்க அதை அது அவங்களுக்கு ஸ்பார்க் அடிச்சிருக்கு அந்த இடத்துல. ஓகே, ஸ்பார்க் அடிச்சுன்னு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யோசிச்சிருக்காங்க, பிரணவும் நானும் பிரியணும்னா ஒரே இடைஞ்சலா இருக்கிறது இந்த குழந்தை தான். நான் நிதின் கூட சேரணும் அப்படின்னாலுமே ஒரே இடைஞ்சலா இருக்கிறது இந்த இடத்துல குழந்தை தான். இவர் நித்தின் என்ன பண்ணியிருக்காரு அந்த இடத்துல வந்துட்டு, குழந்தை மட்டும் இல்லைன்னா நான் அவங்க கூட வாழ்ந்திருப்பேன்னு சொல்லி, ஐயோ பிரணவுக்கும் எனக்கும் பிரச்சனை என்ன பண்ணுறது தெரியாதுன்னு கேட்கும்போது நித்தின் வந்து ஈஸி டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லும் போது அவங்க அதெல்லாம் யோசிக்கல. டிவோர்ஸ் பண்ணிட்டு குழந்தைய கொடுத்துட்டு வரலாம், இல்லை நிறைய பேர் அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு போறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கலாம்ல. நல்ல தாயா இருந்தா அதான் யோசிச்சிருக்கணும் இல்லையா. காதல் கண்ணை மறைக்குது இல்ல, கள்ளக்காதல் கண்ணை மறைக்குது அப்படி சொல்லணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை முடிவு எடுத்துட்டாங்க அப்போவே, இல்லை நம்ம வந்து இந்த இடைஞ்சலாக இருக்கக்கூடிய வந்து குழந்தைய கொலை பண்ணணும், இந்த குழந்தை மட்டும் இல்லைன்னா நான் நிதின் கூட ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் வாழலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு நைட் ஒரு 2 மணி இருக்கும் சம்பவம் நடக்குது இல்லையா. 17-2 விடிய காத்தாலும் போது அன்றைக்கே 2 மணி மிட் நைட்டில் குழந்தைய தூக்கிட்டு பீச்சுக்கு போகிறாங்க. தூங்கிட்டு இருக்க குழந்தை எல்லாரும் நல்லா அசந்து தூங்குற டைம் இல்லையா அது. குழந்தைய தூங்கிட்டு பீச்சுக்கு போகிறாங்க. பீச் போய்ட்டு அந்த குழந்தை அந்த ஈரக்காத்து பட்டோன்னே அழ ஆரம்பிக்கிறாங்க. கையில் பால் பாட்டில் எடுத்துன்னு போகிறாங்க. எதுக்கு அது? குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு ஃபுல்லாக குழந்தை பால் குடிச்சோடனே அவன் அழுகையை நிறுத்திட்டு இருக்கான். அழுகையை நிறுத்தின உடனே அந்த குழந்தைய பக்கத்துல கல் சவர் இருந்திருக்கு, அதுல தூக்கி அடிச்சிருக்காங்க. தூக்கி அடிச்சோடனே அங்கே என்ன இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தை வந்துட்டு ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்பயும் அந்த குழந்தை வந்து எதுவும் ஆகலை, சாகலை. திரும்ப 2வது வாட்டி தூக்கி அடிச்சிருக்காங்க. திரும்பவும் அந்த குழந்தை சாகலை அப்படின்னு தூக்கி கடல்ல வீசியிருக்காங்க குழந்தை. ஒரு மனசு வரும் நமக்கு இதெல்லாம் அடிச்சே பார்க்க முடியல நமக்கு இதெல்லாம். ஆக்சுவலி இல்லை அந்த அளவுக்கு கள்ளக்காதல் கண்ணை மறைக்குதா எப்படி மேடம்? இப்போ அதுதான் நடக்குது இன்னைக்கு. அப்படி தூக்கி கடல்ல போட்டுட்டு குழந்தைய அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டவங்க தான் காலைல 4 மணிக்கு எழுச்சி இந்த ஒரு ட்ராமாவை பண்ணியிருக்காங்க. கணவரும் அங்கே தான் படுத்துருக்காரு. ஆமாம், எல்லாம் அசந்து தூங்குற டைம்லேயே அவங்க மட்டும் குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இவங்க இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. ஓகே, சந்தேகம் இல்லை. அந்த நைட் டைம் நம்மளே மோஸ்ட்லி பார்ப்பல, எந்த க்ரைம் நடக்கிறதுனாலுமே அந்த மோஸ்ட்லி அந்த நைட் டைம் தான் சூஸ் பண்ணுவாங்க. விடிய காலம் அதுவும் சொல்ல போனால் இந்த 2 மணி 2 to 4 3 to 2 அசந்து தூங்குற டைம், எல்லாரும் அசந்து தூங்குற டைம். அவ்வளோவா சவுண்டு கேட்டாலும் யாரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு டைம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க போட்டுட்டு இவங்க வீட்டுக்கு வந்துருக்காங்க. போலீஸார் இன்னொரு விஷயத்தையும் அப்போ நோட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சாரிலையும் அந்த கடல் மணல் வந்து ஒட்டிட்டு இருந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் பண்ணி தான் போலீஸார் வந்து சேர்ந்து தான் வந்து இது பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. இல்லை இது அந்த ஐடியா கொடுத்தது கள்ளக்காதல் தான் கொடுத்துருப்பாங்க. ஐடியா கொடுக்கல, அதுதான் இங்கே விஷயம். அடுத்தது நான் சொல்ல வராது தான். இங்கே என்ன ஆயிடுச்சு, இது நடந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, சரண்யாவை இதெல்லாம் கன்ஃபஸ் பண்ண உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ். அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த கள்ளக்காதலன் வந்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9 நாள் கழிச்சு வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகே, அப்புறம் என்ன ஆகுது, 5 வருஷம் கழிச்சு இப்போ இந்த என்கொயரிஸ் இது எல்லாம் முடிஞ்சு நமக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. நேத்தி என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல அப்படின்னா, அதாவது அந்த உப்பு படிந்த ஆடை, அந்த படுக்கை விரிப்பு இருக்குல்ல அது, அந்த பால் புட்டி, அப்புறம் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ், குழந்தையோட ட்ரெஸ், இதெல்லாம் வந்து எவிடன்ஸாக எடுத்திருக்காங்க. அதாவது பேஸ்ட் ஆன் சயின்டிஃபிக் அண்ட் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் சரண்யா தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி செக்ஷன் 302 மர்டர் ஐபிசி செக்ஷன் படி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு கன்விக்ஷன், அந்த கள்ளக்காதலனுக்கு வந்து அக்விட்டல். அவரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போடப்பட்ட செக்ஷன் என்ன போடப்பட்டதுன்னா 120B கிரிமினல் கான்ஸ்பிரசி 109 அபெட்மெண்ட்டும் போடப்பட்டிருந்தது. என்னன்னா, கூட்டாக சேர்ந்து
ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி அந்த சதி செயலை வந்து செய்தல் அபெட்மெண்ட், இது வந்துட்டு சதி செயலை செய்தல் வந்து கிரிமினல் கான்ஸ்பைரசி, அபெட்மெண்ட் வந்து தூண்டுதல். இங்கே எதை வச்சு அவர் வந்து அவர் மேலே சார்ஜஸ் மேக் ஆகலன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, குழந்தைய 2 பேரும் சேர்ந்து கொன்னுடலான்னு எந்த பிளானும் நடக்கல. ஓ இல்லையா, தெளிவா இருக்கு. ஆமா, நீ வந்து எனக்காக குழந்தைய கொன்னுடு, நீ குழந்தைய கொன்னுட்டு வா, நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த வித தூண்டுதலும் அங்கே கிடையாது. இதனாலதான் அந்த நிதின் வந்து இங்க வந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு. சரண்யா முழு குற்றவாளி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இன்னைக்கு ஆயுள் தண்டனை கைதியா சிறைக்குள்ள இருக்காங்க. கண்டிப்பா தான் பெத்த பிள்ளை எப்படி மேடம் இப்படி இந்த அளவுக்கு அடிச்சு கொள்றது? ஏன் குண்டத்தூர் அபிராமியை பார்த்தா இந்த குழந்தை சாவடன்னு சொல்லி நெஞ்சில ஏறி மிதிச்சு பொண்ண இல்ல இருக்கு. அது மனநிலை எப்படி மேடம்? இந்த கள்ளக்காதல்ல அந்த அளவுக்கு மனநிலை மாறுதா? இது வந்து இது ஒரு விதமான ஒரு நோயா எப்படி மேடம்? இது கண்டிப்பா நோயின்னு சொல்லலாம் எஸ்கேப் ஆக முடியாது உங்களுக்கு. ஏன்னா இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆனதுக்கப்புறம் ஐயோ நான் ஒரு லைக் சைக்கலாஜிக்கலி டிஸார்டர் பர்சன் ஒரு விஷயம் எடுக்க பார்ப்பாங்க. இப்போ சில பேர் குடிச்சிட்டா ஐயோ நான் குடி போதையில பண்ணிட்டேங்க அப்படின்ற எக்ஸம்ஷன், போதையில பண்ணிட்டேன், இன்டாக்சிகேஷன், அதெல்லாம் வந்து எக்ஸம்ஷன் கிடையவே கிடையாது. ஓகே, நம்ம ஏன்னா இது நம்ம முன்னாடி பேசும்போது நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா ஒன்றும் இல்லை, இதே வந்து பல்லாவரம் ரயில் நிலையத்தில் வந்து ஒரு விமன் போலீஸ் ஆஃபீஸரை வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொதுமக்கள்லாம் வந்து அடிச்சப்பறம் அவங்கள போயிட்டு ஹராஸ்மெண்ட் பண்ண போயிட்டு பொதுமக்கள்லாம் வந்து அந்த இடத்துல அடிச்சதுக்கப்புறம் வந்து ஐயோ நான் மயங்கிட்டேன் எனக்கு தெரியாது நான் போதில் இருந்தால் நம்ம எக்ஸம்ஷன் எடுக்க பார்த்தேன். பட் அது எக்ஸப்ட் பண்ணப்படல அந்த இடத்துல இல்லையா? இதே எவ்வளவோ பேர் வந்து குடிச்சிட்டு ஒரு பாலூட்டும் தாய்மாரை பண்ணதா இருக்கட்டும், வயதான மூதாட்டியா இருக்கட்டும், ட்ரெயின்ல பண்ண விஷயமா இருக்கட்டும், நிறைய நடந்த ஹராஸ்மெண்ட். நம்ம அந்த அன்என்எஸ்சிக்கு அப்புறம் நிறைய ஹராஸ்மெண்ட் பத்தி நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? அதுல மெயின் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரக்கும் ஆல்கஹாலும் இருந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் எதுவுமே எக்ஸப்ஷனா எடுக்கப்படல. இதே மாதிரி ஒரு பெண் தன்னுடைய கள்ளக்காதலனோடு வந்துட்டு சேரணும் அப்படிங்கிறதுக்காகவே எதிர்த்த மொத்த குடும்பத்தையும் இது வெட்டியும் கூடவே வந்து கழுத்தை பிஞ்சு குழந்தை உட்பட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண கேஸ்ல அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு தூக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி அது வந்து அகெயின் இந்த கேஸ் வந்து நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னன்னா பெண் அப்படிங்கிறதுக்காக எந்த வித கருணையும் காட்டப்படாது. தப்பு செஞ்சா தப்பு தான் அப்படிங்கிறது தான். அது ஆன் பண்ணுங்கிறது பார்க்கவே கூடாது, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நம்ம அகைன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்றதே அதான். ஆர்டிகல் 14 படி ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. யார் பிறந்தாலும் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரேஸ், காஸ்ட், ஜெண்டர், ரிலிஜியன், செக்ஸ் எல்லாருமே ஈக்குவல் தான் லாக்கு கீழே. எனக்கு இந்த லா தெரியாதுங்க, நான் கொலை பண்ணா இறந்துருவேன் தெரியாது, யாரும் எந்த விதத்துலையும் எக்ஸம்ஷன் எடுக்கவே முடியாது இல்லையா? ஸோ இங்கே நிறைய இந்த கள்ளக்காதல், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபர் 2 இருக்குங்க. ஒன்று ப்ரீ மேரிட்டல் அஃபர் இல்லை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபர். இதே நம்ம அந்த ட்ரம்ல போட்டு அடைச்ச கதையில என்ன பார்த்தோம்? முன்னாடி அவன் ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவன் திரும்ப லைஃப்குள்ளே வந்ததுனால கணவனையே வந்து அந்த இடத்துல காலி பண்ணிட்டா. இது என்ன, இந்த ஃபேண்டசி வேர்ல்டு தான். ஒன்றை விட ஒன்று பெஸ்ட்டுன்னு போகும்போது அதனால அழிவு தானே மேடம் வருது. கண்டிப்பாக அது அவங்கவுங்கள இது நான் எப்போவுமே நம்ம பேசும்போது நான் சொல்கிற விஷயம் தான். நமக்கு இருக்கலாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் மனதில் மாற்றம் வந்தால் தான் அந்த விஷயம் மாற்ற முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னா தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்பட்டால் வந்து குற்றங்கள் குறையும்னு சொல்லுவாங்க. தண்டனைகள் இந்த மாதிரி கடுமையாக்கப்படுது, ஓகே, பட் குற்றங்கள் குறையுதா? கிடையாது. அவங்கவுங்க மனசில் அதாவது மாற்றம், சேஞ்ச் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வித்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க மாறினா அவங்களுக்கு இருந்திருக்கணும் இல்லையா? இப்போ நமக்கே ஒன்றும் இல்லை, ஏதோ போகும்போது இப்போ ரோட்டில் ஏதாவது ஒரு குழந்தை நின்று ஏதாவது உனக்கு காசு கொடுங்கன்னு கேட்டால் நமக்கு மனசு பதறதா இல்லையா? ஐயோ இந்த குழந்தை எப்படி விட்டு போயிட்டாங்களா அப்படின்னு அதுக்கே நமக்கு மனசு பதறுது. பேப்பரில் ஏதாவது படிக்கும் போதே மனசு பதறுது. பட் 10 மாதம் சுமந்து பெற்ற குழந்தையே நீங்கள் அது வேற ஒரு ஆளுக்காக பண்ணுறீங்கன்னா அப்போ என்ன மாதிரியான மனசு அது, எந்த மாதிரியான ஒரு யோசனை? கண்டிப்பாக மேடம், இது மாதிரி சமூகம் நடக்காமல் இருக்க நம்ம பார்த்துக்கணும். தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி மேடம். நன்றி.